ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக்கின் சிறப்பு நேர்காணல் இடம்பெறுகிறது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் இது சார்ந்த பல சந்தேகங்கள் நம் மக்களுக்கு இருக்கு. அது சார்ந்து விளக்கம் அளிப்பதற்காக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் IAS நம்முடைய அரங்கத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. அவங்களை வரவேற்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஃபர்ஸ்ட், வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் அதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? எந்த ஒரு தகுதியுள்ள வாக்காளரும் விடுபட விடக்கூடாது என்பது தான் இதன் அடிப்படை நோக்கம். ஸோ இந்த SIR-ஐ எப்படி கண்டக்ட் பண்ணுறீங்க? இதனுடைய செயல்முறை வடிவம் என்ன? SIR சில டைம்லைன்ஸ் பிரகாரம் நடக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நம்ம எனுமரேஷன் ஃபேஸ் சொல்கிறோம். அப்படின்னா என்ன? எனுமரேஷன் ஃபேஸ்னா என்ன? எனுமரேஷன் ஃபேஸ் நமக்கு 4th நவம்பர்லேருந்து 4th டிசம்பர் வரைக்கும் நடக்கும். அதில் என்னென்னா நம்ம பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் எந்த வாக்காளர் நம்ம வாக்காளர் பட்டியல் அவங்க பேர் இருக்குது எல்லாருடைய ஹவுஸ் ஹோல்டு வீட்டு போயிட்டு அவங்க டூப்ளிகேட் ஒரு 2 காப்பி எனுமரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. ஒரு வாக்காளருக்கு 2 காப்பி எனுமரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை நம்மளுடைய ரிக்வெஸ்ட் எல்லா வாக்காளருக்கும் அந்த எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அவங்க கையெழுத்து போட்டு ரெடி பண்ணி வைக்கணும். திருப்பி நம்ம BLOs தான் அதை போய் கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஃபார்ம்ஸை ஒருத்தர் வாங்கினா போதுமா, இல்லை அந்த ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் வாங்கணும்னு இருக்கா? இல்லை, அப்படி இல்லை. ஒரு குடும்பத்தில் ஒரு 3-4 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் எல்லா சார்பில் வாங்கலாம். ஆனால் ஒரு அடல்ட் ஃபேமிலி மெம்பர் வாங்கலாம். ஓகே, அதாவது 18 வயதிற்கு மேல் உள்ளவங்க தான் அந்த பொறுப்பாக அந்த ஃபார்ம்ஸை வாங்கணும். எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி ஒரு கையெழுத்து போடணும். வாக்காளர் இல்லைன்னா அம்மா அப்பா அந்த மாதிரி ரிலேஷன் தான் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்ட பிறகு அந்த ஃபார்மை யார்கிட்ட ஒப்படைக்கணும்? கையெழுத்து போட்டு அந்த ஃபார்ம் திருப்பி BLO கிட்ட தான் கொடுத்து ஆகணும். ஓகே, அந்த BLO எப்போ அந்த ஏரியாவுக்கு வருவாங்க, எப்போ திரும்பி வருவாங்க, அதை நம்ம அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக தகவல் போயிடும் எல்லாத்துக்கு. இப்போது இதுக்கு இடையில அக்னாலஜ்மெண்ட்னு ஏதாவது கொடுப்பாங்களா மேடம்? இப்போ நான் முதல்ல சொன்னேன், எனுமரேஷன் ஃபார்ம் 2 காப்பி கொடுப்பாங்க. அதை திருப்பி வாங்கும்போது ஒரு காப்பியில் அவங்க கையெழுத்து போட்டு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க வாக்காளருக்கு. ஸோ இந்த எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கா? இல்லை, எனுமரேஷன் பீல எதுவும் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க தேவையில்லை. எதுவும் தேவையில்லை. சரி, இப்போது இந்த BLO ஆஃபீஸர்ஸ் அவங்க போகும்போது வீட்டில் ஆட்கள் இல்லை அப்படின்னா வேற என்ன வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, எல்லா BLO ஒரு கண்டிப்பாக 3 வாட்டி போய் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். 3 டைம்ஸ் அவங்க போய் வந்துடணும். அப்போ கூட அவங்க இல்லைன்னா அவங்க ஆன்லைன் ஃபெசிலிட்டி கூட ஆக்சஸ் பண்ணிடலாம். அவங்க ஆன்லைன் நம்ம வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். போய் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி அப்லோட் பண்ணிடலாம். ஏதாவது டியூரேஷன் இருக்கா? ஃபார்மை டவுன்லோட் பண்ணுறது இப்போ இவ்வளவு நாட்களுக்குள்ளே இந்த ஃபார்மை நம்ம அப்லோட் பண்ணணும், இல்லைன்னா BLO ஆஃபீஸஸ் வீட்டுக்கு வராங்கல்ல அவங்கள்ட்ட வாங்கி இத்தனை நாட்களுக்குள்ளே நம்ம திருப்பி ஒப்படைக்கணும்னு ஏதாவது இருக்கா? முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியும் அதுதான் நம்மளுடைய ரிக்வெஸ்ட் எல்லா வாக்காளர்களுக்கு. ஆனால் BLO சொல்லிடுவாங்க, அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக சொல்லிடுவாங்க எப்போ வருவாங்க. சரி, ஓவரால் பீரியட் இதுக்கு எவ்வளவு செஞ்சுருக்கீங்க? இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எனுமரேஷன் ஃபார்ம் மட்டும் அதுக்கு எவ்வளோ நாள் நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்க? ஒரு 1 month, ஃபுல் 1 month கொடுத்துருக்கோம். 4th நவம்பர்லேருந்து 4th டிசம்பர். ஆனால் அந்த அவங்க ஃபில்அப் பண்ணும்போது ஏதோ இஷ்யூ இருக்குது, எப்படி ஃபில்அப் பண்ணுக்கு தெரியலன்னா அவங்க BLOக்கு கான்டாக்ட் பண்ணிடலாம். ஓகே, BLO ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க எப்படி அது ஃபில்அப் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் பேர் இந்த பட்டியலில் இருக்கு, நம்ம ஃபார்ம் கொடுக்குறோம், அந்த ப்ரீஃபில்டு இருக்குது, அவங்க நேம் அட்ரஸ் அதெல்லாம் வரும், ஏற்கனவே கொடுத்துருக்கோம். சில அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் நம்ம கேட்போம். அது போக நம்ம இது கூட கேட்குறோம், நீங்கள் 2002 மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு 2005 ஒரு 37 கான்ஸ்டிடியூன்சிஸ்க்கு இதில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க சொல்கிறோம். இந்த ஃபார்மில் என்னெல்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது? யார் யார் பேர்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும்? இந்த ஃபார்மில் நம்ம டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு,
ஆதார் நம்பர் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு, ஆப்ஷனல் அது. தென் மொபைல் நம்பர், அம்மா அப்பா, அவங்க ஜெண்டர், அவங்க ஸ்பவுஸ் நேம் ஏதோ இருக்குன்னா, எபிக் நம்பர் ஏற்கனவே இருக்குன்னா ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, எபிக் நம்பர் மீன்ஸ் நீங்கள் சொல்கிறது 2002 உள்ள நம்பர் இருக்குது அப்படிங்கிறதா மேடம்? ஆமாம். ஸோ அதுவும் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. அதை ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ 2002 அவங்களுடைய பேர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்க பேர் இல்லைன்னா அவங்க அம்மா பேர், அவங்க அப்பா பேர், அவங்க தாத்தா, அந்த மாதிரி ரிலேஷன் பேர் இருக்குன்னா அந்த டீட்டெயில்ஸ் கூட ஃபில்அப் பண்ண போதும். ஓகே, இதுக்கான சந்தேகங்களை நீங்கள் பிஎல்ஓஸ்ட்டை கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது தாண்டி ஒரு டோல் ஃப்ரீ ஆன்லைனில் ஏதாவது டவுட்ஸ் கேட்குற மாதிரியான ஆப்ஷன்ஸை தேர்தல் ஆணையம் செஞ்சுருக்காங்களா? நமக்கு எப்போவுமே ஒரு ஓட்டர் ஹெல்ப்லைன் இருக்குது 1950, அதில் நம்ம கூப்பிடலாம். எல்லா இஆர்ஓஸ்க்கு ஹெல்ப் டெஸ்க் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கோம். அதை நம்பர்ஸ் அவங்க வெளியிட்டுவாங்க, அவங்கக்கிட்ட கேட்கலாம். ஆனால் பெஸ்ட் பர்சன் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நான் அவங்க பூத் லெவல் ஆஃபீஸர். ஓகே, இப்போ இங்கே இஆர்ஓஸோடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன? இஆர்ஓ ஒரு 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 வாக்காளர் அந்த எலெக்டர் ரோலில் சேர்க்கணும், அது இஆர்ஓவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இஆர்ஓ தான் சேர்க்க முடியும் ஒருத்தருக்கு ஒரு வாக்காளர் பட்டியல். ஓகே, இதில் தெரியாமல் ஏதாவது பேர் நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? அந்த மாதிரி கேசஸ் இருக்கும்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், எல்லா வாக்காளருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் எனுமரேஷன் ஃபார்ம் முடிஞ்ச அளவுக்கு என்ன தெரியும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு திரும்பி கொடுத்துங்க. எல்லா எனுமரேஷன் ஃபார்ம் நம்ம கன்சாலிடேட் பண்ணுவோம். ஒருத்தர் லிஸ்ட்லேருந்து ஒருத்தர் பேர் விடுபட்டுச்சு ஆனால் அவங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த வாட்டி ரொம்ப தெளிவாக கமிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லா பிஎல்ஓஸ்க்கு. அவங்க யார் பேர் அந்த ரோலில் வரலை, அந்த லிஸ்ட் நம்ம வெளியிட்டுவோம், அந்த ரோலில் வரலை, எது ப்ராபபிள் ரீசனுக்காக வரலை, அந்த பட்டியல் கூட நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். ஓகே, எங்கே அது பப்ளிஷ் பண்ணுறோன்னா வார்டு ஆஃபீஸ் இருக்கலாம், பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்கலாம், மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு நம்ம சிஇஓ வெப்சைட்டில் கூட வெளியிட்டுவோம். இவங்க எல்லாத்துக்கும் எது காரணக்காக நீங்கள் சேர்க்க முடியும், ரீசன்ஸும் கொடுத்துருவீங்க. எல்லாத்துக்கும் ரீசன்ஸ் இருக்கும். இது எப்படி மேடம் அந்த லிஸ்ட் வரைவு வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது? இப்போ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணவங்க பேர்லாம் வாக்காளர் பட்டியலில் வந்துடும். நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தனி காலம்ல வருமா மேடம்? இல்லை, அது தனி காலம் வராது. பிஎல்ஓ, அது நான் திருப்பி சொல்கிறேன், பிஎல்ஓஸ் ஒரு லிஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் டெட் ஆகிருப்பாங்க. அவங்க ஒரு வீட்டுக்கு போகும்போது, ஒரு லொக்காலிட்டிக்கு போகும்போது இன்கொயரி பண்ணுவாங்க. சில பேர் டெட் ஆகிருப்பாங்க, சில பேர் ஷிஃப்டட் ஆகிருப்பாங்க. அந்த கேசஸ் அவங்க தெளிவாக எழுதிட்டு ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். ஓகே, இப்போ இந்த ஃபார்ம் கொடுக்கும் போதே புதிதாக சேரக்கூடியவங்க இப்போ தான் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்காங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஓட்டராக வராங்கல்ல, அவங்க ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? அது ஒரு நல்ல கேள்வி. இந்த வாட்டி நம்ம எனிமரேஷன் பீரியட்ல தான் பிஎல்ஓஸ் போகும்போது ஒரு ஃபார்ம் 6 அவங்க கையில் இருக்கும் அண்ட் ஒரு டெக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த குவாலிஃபையிங் டேட் நமக்கு 1/1/2026 குவாலிஃபையிங் டேட். அந்த குவாலிஃபையிங் டேட்க்கு உள்ளே யார் யார் 18க்கு மேலே ஏஜ் அட்டைன் பண்ணுறாங்க ப்ளஸ் அடிஷ்னல் குவாலிஃபையிங் டேட்ஸில் அவங்க அந்த ஃபார்ம் கொடுத்துட்டு வந்துடலாம். அவங்க அந்த அந்த ஸ்டூடெண்ட் அதை ஃபில்அப் பண்ணி ரெடி பண்ணி வைக்கணும். ஓகே ஓகே, பிஎல்ஓ வாங்கிடுவாங்க. இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் கிளைம்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு டைம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அது எதற்காக மேடம்? கிளைம்ஸ் அண்ட் ஒப்ஜெக்ஷன்ஸ்க்கு நம்ம டைம் கொடுத்துருக்கோம் 9th டிசம்பர்லேருந்து 8th ஜனவரி. அதில் என்னென்னா சில பேர் சில வாக்காளருடைய பேர் மிஸ் ஆகிருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக. சான்சஸ் ரொம்ப கம்மி, ஆனால் ஏதோ ஒரு இருக்குது அந்த மாதிரினா அவங்க ஃபார்ம் 6ல வந்துட்டு ஒரு கிளைம் கொடுக்கணும் இஆர்ஓ கிட்டே. ஓகே, அந்த இஆர்ஓ அவங்க ஆஃபீஸ் எங்கே இருக்குது அதெல்லாம் நம்ம அட்வர்டைஸ் பண்ணிடுவோம் கிளியராக. போய் ஒரு கிளைம் கொடுக்கணும், நான் இங்கே இருக்கேன், இதுதான் என்னோட டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் எனக்கு ஆட் பண்ணுங்க. இப்போ இந்த ப்ராசஸ்க்கு இடையில யாராவது குறிப்பிட்ட அந்த பீரியட்ல அந்த அந்த பகுதியில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன ரெமெடிஸ் இருக்கு, என்ன ஆப்ஷன்ஸ்? அவங்க ஆன்லைன் அப்ளை பண்ணிடலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாம்.
ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் பிஎல்ஓ தான் அதை வெரிஃபை பண்ணி கொடுப்பாங்க ஐஆருக்கு. ஓகே, இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கும்போதா இல்லை ஃபார்ம் 6க்கும் அந்த ஆப்ஷன்லாம் இருக்குதா? ஃபார்ம் 6க்கு கூட ஆன்லைன் அப்ளிகேஷன் உண்டு. இப்போ இந்த டோட்டல் சினாரியோவில் ஏதாவது இதுக்கு எனுமரேஷன் ஃபார்ம்ஸ் கொடுக்கும்போது ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும்னு ஏதாவது தேவை இருக்கா? இல்லை, எனுமரேஷன் ஃபார்ம் நேரத்தில் எந்த டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண தேவையில்லை. எதுவும் தேவையில்லை. நான் எல்லாம் செஞ்சுட்டேன், எல்லாம் ப்ராப்பராக செஞ்சுட்டேன், ஆனால் என் பேர் இல்லை அப்படின்னா அவங்களுடைய அப்பீலிங் அத்தாரிட்டி யார்? அப்பீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்கா தேர்தல் ஆணையம் மேல்முறையீடு செய்கிறதுக்கு? சேர்க்கறதுக்கு அத்தாரிட்டி இஆர்ஓ. இஆர்ஓ மேலே அப்பீல் பண்ணணும்னா டிஸ்ட்ரிக்ட் எலக்ட்ரல் ஆஃபீஸர். அது நம்ம இங்கே கலெக்டர் சொல்லுவோம். அவங்க தான் நமக்கு நியமிக்கப்படு டெசிக்னேட்டட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அதுக்கு மேலே சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர். தலைமை தேர்தல் அதிகாரியா நீங்க வாக்காளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க எப்படி பிஎல்ஓஸ் அப்ரோச் பண்ணணும், இந்த எலெக்ஷனுக்கு எப்படி தயாராகணும் அப்படி சொல்லுங்க. எல்லா வாக்காளருக்கும் நம்ம ஒத்துழைப்பு கேட்குறோம். பிஎல்ஓ வரும்போது அவங்க டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கிளியராக ஃபார்ம் ஃபில் பண்ணி கிளியராக கொடுக்கறதுக்கு, எந்த வாக்காளருக்கு நம்ம ப்ரொசீஜர் ஃபாலோ இல்லாமல் நீக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்மளோட நோக்கம் எவ்ரி எலிஜிபிள் ஓட்டர் நம்ம எலக்ட்ரல் ரோலில் கண்டிப்பாக இருக்காகணும். ஸோ அச்சப்பட தேவையில்லை அப்படிங்கிறீங்களா? அச்சப்பட தேவையில்லை. ஓகே, ரொம்ப முக்கியமான காலகட்டம். வாக்காளர் சிறப்பு திருத்தம் வருது அப்படிங்கும்போது அதில் எப்படி பண்ணணுங்கிற ஒரு பதட்டம் இருந்துச்சு. ரொம்ப தெளிவாக நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அட்வைசஸ் கொடுத்துருக்கீங்க. அரங்கத்துக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. நேர்களே, வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் அது சார்ந்த பல்வேறு சந்தேகங்கள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தமிழ்நாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு. அது சார்ந்த பல்வேறு விளக்கங்களை நமது தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. நன்றி.